தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி ரொம்ப நேர்மையானவங்க. உங்கள பத்தி சொல்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. கஷ்டப்பட்டாவது மேல வரணும். இப்ப எல்லாரும் நம்மள என்ன வேணா பேசிட்டு போகட்டும். ஆனா, ஒரு நாள் நம்மள பத்தி பேசுறதுக்கே மத்தவங்க யோசிக்கணும். நம்மளுடைய கடின உழைப்ப நான் உயர்ந்து நிக்கிறப்போ, மத்தவங்க அத சொல்லணும். இதுதான் தனுஷுடைய இலக்கு. இவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்குமே பலவிதமான நஷ்டங்கள தொடர்ந்து சந்திச்சுட்டே தான் இருக்கீங்க. அப்பவும் மனச தளர விடாம, ஏதாவது ஒரு வகையில மேல வரணுங்கிறதுல முயற்சி பண்றது மட்டும் இல்லாம, அத ஒரு முடிவாவும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தான் போற பாதை அப்படிங்கிறது தனக்கு மட்டும் பயன்படக்கூடாது. தன்ன சுத்தி இருக்கிறவங்க, தன்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பயன்படட்டும். சொல்லப்போனா இவங்க வழிப்போக்குல கூடங்க, இவங்க பார்க்கிறவங்களுக்கு கூட நெறைய நல்ல விஷயங்கள பண்ணிட்டு போவாங்க. இவங்களே வாலண்டியரா போய்லாம் சில பேருக்கு வந்து உதவிகள் செய்வாங்க. அத அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உயர்ந்தவங்க தான். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள கொண்டிருந்தாலும், இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது பல விதங்கள்ல நஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கையும் சரியா இருக்காது, தொழிலுமே சரியா இருக்காது. கூட பொறந்தவங்களும் இவங்களுக்கு பெருசா வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்க முடியாது. அவங்களே நினைச்சாலும் அவங்களுடைய நிலைமையுமே இவங்கள போலவே, இவங்கள நம்பி இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் யாருங்க உதவி பண்றது? அட போங்கடா! அப்ப எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எழுந்து உழைக்க ஆரம்பிச்சாங்க. அடிபட்டாலும், மிதிப்பட்டாலும், இருந்தாலும், இல்லனாலும், காத்தடிச்சா, மழை அடிச்சா, பெரியவங்க சொல்ற மாரி தான். எப்படி பார்த்தாலும் சரி. இந்த பெண்கள் வந்து பிரசவ வலியில தவிக்கிறப்போ, அழுதாலும், புரண்டாலும் நீ தாம்மா பெக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா வலிய நீ தான் அனுபவிச்சாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க. என்ன பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தனுசு ராசிக்கால் தான் முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடும்பத்திலயும் சரி, சுத்து வட்டாரத்திலும் சரி, நின்னு தான் ஆகணும். இதுதான் இவங்களோட தலையெழுத்துன்னு கூட கடவுள் சொல்லி முடிக்கலாம். ஏன்னா, பாரம் யார் தாங்குவாங்களோ, அவங்களுக்கு தாங்க தெய்வங்கள் வந்துட்டு பொறுப்புகள் அதிகமா குடுப்பாங்க. சோ தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், இவனுக்குள்ள ஒரு 4, 5 மலைய தூக்கி வைக்கலாம் போலவே, அப்படின்னு கடவுள் நெனச்சுட்டாரு போல இருக்குது. சுமை தாங்கிகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எவ்ளோ பெரிய சுமை உங்க மேல இருந்தாலும் சரி, இலக்கை நோக்கி பயணம் பண்றதுல ஒரு நாளும் நிறுத்துனது கிடையாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா? ஓடு, ஓட முடியலையா? நட, நடக்க முடியலையா? நகரு, நகர முடியலையா? ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணு. ஆனா சும்மா இருக்காதன்னு சொல்லுவாங்க. அது வந்து தனுசு ராசி எப்பவுமே ஃபாலோ பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனித்துவமான தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரப் போகுது தனுசு. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம்ங்க. அட போம்மா! நான் அள்ளி அள்ளி குடுக்குறேனா? எங்க நான் குடுக்குற அளவுக்கு என்கிட்ட இருக்கு. அந்த குடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட இல்லன்னு சொல்றீங்க இல்லையா? என்னாச்சு? கடவுள் உங்களுக்கு குடுத்தாங்க. அத நீங்க என்ன செஞ்சீங்க? மத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்தீங்க. அது யாருக்கா வேணா இருக்கலாம். சோ அள்ளி அள்ளி கொடுத்த நீங்க திரும்பவும் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகுது. எப்படி? திரிகிரக யோகத்தினால. திரிகிரக யோகமா? அப்டின்னா என்னம்மா? அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் கிரக நிலையோட அமைப்பு பொறுப்பு. இப்ப நீங்களே ஒரு கஷ்டகாலம் அப்டின்னீங்களா, உங்க ஜாதகத்த தூக்கிட்டு வந்தாக்கா, அந்த கட்டங்கள வச்சு தான் நாங்க உங்களுக்கு ஏன் இந்த மாரி நடக்குது? இத நீங்க என்ன பண்ணணும்? என்ன பரிகாரத்தினால இத சரி செய்ய முடியும்? அப்டிங்கிறத நாங்க தெளிவா சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்குமே அந்த நவகிரகங்கள் தான் காரணகர்த்தாவா இருக்காங்க. சோ அப்படி அந்த கிரகங்களுடைய நகர்வை பொறுத்தும், கிரகங்களுடைய சேர்க்கைய பொறுத்தும் நாங்க பலன் சொல்ல முடியும். அந்த வகையில தாங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தினால, அதாவது 3 கிரகங்கள் ஒரு ராசியில இணையறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கா? இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டது. இப்போ அ ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன் 3 பேருமே 3 தெய்வங்கள 3 பழக்கவழக்கங்கள்ல வணங்கக்கூடியவங்க. அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஒத்து போகுமா? ஒத்து போகாதா? பயம் வருதா? இல்லையா? ஆனா அந்த 3 பேருமே தெய்வங்கள் ஒருத்தங்க தான். உங்க தெய்வத்த நீ வணங்கு. நான் உனக்கு வந்துட்டு மரியாதை குடுக்குறேன். நீ உன்னத வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தருடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு குடுத்து ஒரே வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். அப்படிதாங்க. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுத்திருக்கு. சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. நெறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால
தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க. அது மட்டும் இல்லாம தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. பணமழை கொட்டக்கூடிய நேரங்க. அந்த 3 கிரகம்ன்னு சொன்னேன் இல்லையா? யாரு? தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான். அப்பா! இவர பேர கேட்டாலே பயமா இருக்கு. இவரு கொடுக்கிறதையும் தடுக்க முடியாது. தடுக்கிறதையும் யாராலயும் கொடுக்க முடியாது. அடுத்தது ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான். காரணங்கர்த்தா சுக்கிர பகவானா தான் இருப்பாரு. இவரு. தனிப்பட்ட முறையில உங்க வாழ்க்கை வெளிச்சகரமா இருக்கும். அதிகாரம் இருக்கணும். அரசியல சாதிக்கணும்னு நெனச்சாக்கா, இவருடைய தயவு தேவை. யாரு? சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களும் தனிப்பட்ட முறையில ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள். இவங்க 3 பேரும் இணையறதுனால உங்களுக்கு யோகம்ங்கிறது இன்னும் ஒரு பெரிய லெவல் தாங்க. அதாவது இனிமே எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். இந்த யோகத்த நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா, அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம். ங்களா? அதுவும் இந்த 3 கிரகங்களும் குருவுடைய வீடான மீன ராசியில இணையறதுங்கிறது தான் இன்னும் அற்புதமான வாய்ப்புகளுமே, வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் தரப்போகுது. இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெற்றி அடைய போறீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க. சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரப் போகுது. இது மட்டும் இல்லைங்க. சொல்லப்போனா உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த யோகத்தினால சாதகமான மாற்றங்களை பெற போறீங்க. வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. இதுவே வேலையில இருக்கீங்க. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருப்பீங்க. அதுல பதவி உயர்வு கிடைக்கும். இல்லம்மா எனக்கு வேலைலாம் இல்ல. நான் புதுசா வேலை தான் தேடிட்டு இருக்கேன். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள பெற போறீங்க. அலுவலக பணிகள பொறுத்தவரைக்கும் ஆண்களும் சரி, பெண்களும் சரி. உங்களுடைய முயற்சிகளுக்கான வாய்ப்பும், உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க. அடுத்தா நிதி ரீதியா நீங்க இழந்த பணத்த கூட இப்ப வந்துட்டு பெற முடியும். உங்களுடைய பணத்த சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வணிக நோக்கங்களுக்காகவும் சரி, நீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்த மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, உங்களோட பல லட்சியங்கள இப்ப நிறைவேத்திக்க முடியுங்க. இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா நடக்க போறதுனால, இது சுபமான நேரம்னு சொல்லலாம். சுப யோகம்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்க போகுது. ஆடம்பர வாழ்க்கை வாழப் போறீங்க. சொத்து சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனம் வாங்குவீங்க. கூடுதலா சொத்து வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு. குடும்ப சூழல் உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுது. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கத்தை அதிகப்படுத்துது. உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. இத்தன நாளா சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க இல்லையா? இனி அதற்கான வாய்ப்பே கிடையாது. யார் என்ன பண்ணாலும் சரி, உணர்ச்சி வசப்படாம அத அழகா சமாளிக்கக்கூடிய நிலையில வலம் வரப் போறீங்க. இதனால சமூகத்துல உங்களுடைய இமேஜ்ங்கிறது மேம்பட போகுது. இதன் காரணமா உங்களுடைய மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுது. நம்மள யாருன்னு கூட தெரியாது. நம்மலாம் போய் வழி நின்னு நான் இன்னாருன்னு சொன்னா கூட நம்மள ஒதுக்கி வச்சவங்கலாம், இனி அவங்களே வந்து அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது அதிகமா கிடைக்க போகுது. சொல்லப்போனா உங்க வாழ்க்கை நிலைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க. ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவங்க கண்ணுக்கு தெரிய போகுது. இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்துது. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட தடைகளையுமே தாண்டி சாதிக்கக்கூடிய நிலை உருவாகுது. இது வியாபாரிகளா இருக்கீங்க, தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க, இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது. இது கூட்டு தொழில் பண்றீங்க, கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க, பெரிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய காலகட்டங்க. அடுத்தது தொழில் முனைவர்களுக்கு, ஒரு இடத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும். தனிப்பட்ட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய உறவுகள்ல அமைதியையும், மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க. இதுவே திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பொருத்தமான வரன் வீடு தேடி வரும். இந்த சாதகமான கட்டம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில அனைத்து துறைகள்லயுமே முன்னேற்றத்தையும், செழிப்பையும் கொடுக்குதுங்க. இன்னும் கரெக்ட்டா சொல்லணும்னாக்க, இந்த திரிகிரக யோகம்ங்கிறது தனுசு ராசியோட விதியை வந்து மாத்தி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பயனுள்ள நெறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் மற்றும் லாபம் அப்படிங்கிறத அதிகமா பார்ப்பீங்க. நிதி நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க. வேலையில இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். மத்தவங்க கிட்ட சிக்கியுள்ள பணம் கூட இப்ப வந்து திரும்ப பெறுவீங்க. சொல்லப்போனா மீட் எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பணம் வெளியில மாட்டிருந்துச்சு. கேட்டு கேட்டு பார்த்தாச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. கிடைக்கலன்னு நெனச்சீங்களா? இப்போ சில யுக்திகளை பயன்படுத்தி உங்களுடைய பணத்த வந்து அழகா மீட்டு எடுத்துருவீங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெறுவீங்க. நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடிய தொழிலோ, வியாபாரமோ கூட சில நேரங்கள்ல நம்ம கை கொடுக்கறதில்ல. ஆனா, இந்த நேரத்துல தனுசு ராசிகளுக்கு எதிர்பாராத லாபத்தை பெற போறீங்க. வெளிநாடு பயணம் போவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நேரங்க இது. பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும். அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. அவங்களுடைய முயற்சிக்கும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையா இருக்க போறீங்க.
திரும்பவும் சொல்றேங்க, நிறைய எதிர்பாராத பணம் உங்கள தேடி வரப்போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் சரி, தொழில்லயும் சரி, பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நேரம். வணிகர்லாம் குறிப்பிட்ட லாபத்தை பெறுவீங்க. வணிகத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அலுவலக பணிகள்ல இருக்கவங்க, பணியிடங்கள்ல உயர்ந்த நிலைய அடைய சிறந்த நேரங்க. குடும்ப வாழ்க்கையில அமைதியும், மகிழ்ச்சியும் இருக்க போகுது. பல நேர்மறையான பலன்களை அள்ளி தரக்கூடிய நேரத்தினால, வாழ்க்கையில் நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, வெற்றி கிடைக்க போகுது, செழிப்பு உண்டாக போகுது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த யோகத்தினால போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகம் தான் என் கனவு. பச்சை வெங்கில நான் கையெழுத்து போட்டே ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். இது ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, விரும்பிய கல்லூரி, விரும்பிய பள்ளி, நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நீண்ட காலமா ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்களா? நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் தனுசு ராசியோடைய வாழ்க்கையே அமோகமா மாத்தப் போகுது. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே தனுசு ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகத்தினால எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அமையறதுங்கிறத உணர்த்தியாச்சு. இப்போ இன்னும் தெளிவா நட்சத்திர பலன்களையும் தனிப்பட்ட முறையில பார்த்துட்டோம் அப்படின்னாக்க, இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? அந்த வகையில மூல நட்சத்திரம். எடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. நல்ல பெயர் பெறுவீங்க. கூடுதலா உழைப்பீங்க. அதற்கேற்ற உயர்வையும் அடைய போறீங்க. மாணவர்கள்லாம் கவனத்த சிதற விடாம படிப்புல கவனம் செலுத்தி படிப்பீங்க. சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக பணிகள் இருக்குங்கன்னு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள விமர்சனம் பண்ணாலும் சரிங்க, அத அனுசரிச்சுக்கோங்க. இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா, அவங்களே தல குனிஞ்சு நிப்பாங்க. உங்களுடைய சிறந்த பண்ப கண்டு. பெண்கள பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. மன தைரியம் கூடுதுங்க. அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு பகைவர்களால ஏற்படுத்த தொல்லைகள் நீங்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுதுங்க. அடுத்ததா பூரடம் நட்சத்திரம். மனசுக்கு அமைதி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல பலன் கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவீங்க. உறுதியான முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையால காரிய வெற்றி உண்டாகுது. அடுத்தவங்க எப்படி என்னங்கிறத அழகா புரிஞ்சுகிட்டு காய் நகர்த்துவீங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். கடவுள் பக்தி அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வருது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுங்க. அதே நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த நட்சத்திர பலன்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் கொடுத்திருக்கு. இப்போ இதை தாண்டி உங்களுடைய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. பரிகாரம் நவகரங்கள்ல வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். குரு அப்படின்னாவே வியாழக்கிழமை உகந்த நாள். சரிங்களா? வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. இவர் வழிபாடு செய்வதனால குறிப்பா பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டு. பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்க வணங்குவதனால, அதாவது சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறதும், அம்பாளுக்கு மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்வதனாலையும் மனம் போல உங்க வாழ்க்கை மாறும். அதிர்ஷ்டம் நிலைக்கும். நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது. திரும்பவும் சொல்றேங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரம் எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த திரிகிரக யோகத்தினால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு, என்னதான் நீங்களே திட்டம் தீட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு இந்த சாதகமான வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. மேலும் சொல்றேன், சில விஷயங்களை கேட்டுக்கோங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் மேம்பட போகுது. சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பா செயல்பட போறீங்கன்னு எதிர்பார்த்த வெற்றியை பெற போறீங்க. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கடினமா உழைப்பு போடுவீங்க. அரசு வேலை தொடர்பான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலையில முன்னேற்றத்தை அடைவீங்க. வெளியூருக்கு போறதுக்கு, வெளிநாட்டுக்கு போறதுக்கு, படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா, அது சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி அடைய போறீங்க. போட்டித் தேர்வுகளையும் சிறப்பான வெற்றி உங்கள சேருங்க. இது எல்லாத்த விடவும் இந்த நேரத்தை இன்னும் சிறப்பா அதிர்ஷ்டகரமா மாத்தின விஷயம் என்ன தெரியுமா? உங்க அன்புக்கு உரியவங்களுடைய வருகையினால வீட்ல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. காதல் உறவு மேம்பட போகுது. திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2. இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரங்க அதிகமா ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தனுசு ராசிக்காரங்க
அசைவம் சாப்பிடுறத சுத்தமா தவிர்த்துடணும். உங்களால முடிஞ்சதுனாக்க அந்த நாள் முழுக்க வந்து விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம். விரதம்னா எப்படி இருக்கணும்? நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். பால், பழம் எடுத்துக்கலாம். இல்ல என்னால முடியுமா அப்படின்னாக்க தண்ணீய மட்டும் குடிச்சுட்டு அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து குரு பகவான வழிபாடு செய்யலாம். அதே மாரி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு மஞ்ச கொண்ட கடலை தானம் குடுக்கறது, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றத செய்யலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் மலர்களால அலங்காரம் செய்து, நெய் தீபம் ஏற்றி, மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களையும் அவருக்கு நீங்க வைத்து வழிபாடு செய்வதனால, நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே மங்களகரமா, உங்களுக்கு சாதகமா, சுபமா முடிஞ்சு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அது வெற்றி கொள்ளும். ஏன்னா, எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும்னாக்க, குருவுடைய பார்வை தான் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. இவரே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஆ மரம் வந்துட்டு என் நிலத்துல இருக்கு. ஆனா, நிழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தனுசு ராசிக்காரங்க இவர் அதிபதியா இருந்தாலும், இதுவரைக்கும் பெருசா நல்ல பலன்கள அனுபவிக்கல. ஸோ, இவருடைய பார்வை உங்க பக்கம் திருப்பணும்னாக்க, வியாழக்கிழமையில விரதம் இருங்க. வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். சில விஷயங்களையும், சில சூட்சுமங்களையும் புரிய வச்சிருக்குங்கிறத நான் நம்புறேன். வாழ்த்துக்கள்ங்க. நல்லதே நடக்கட்டும். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.